வேற எதுவும் உனக்கு தெய்வமா இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. இவர் உங்களுக்கு தெய்வமா இருக்கணும்னா வேற எதுவும் உங்களுக்கு தெய்வமாக இருக்கக்கூடாது. நம்பர் 2, இவர் உங்களுக்கு தெய்வமா இருக்கணும்னா அவருடைய சாயலா இருக்கிற இந்த தேவ வார்த்தை இருக்கு பாருங்க, இந்த வேத வார்த்தை பாருங்க, கொஞ்சம் பைபிளை பாருங்க, இந்த வேத வார்த்தை இருக்கு பாருங்க, இதை கை கொள்ளணுங்க. இதை கை கொண்டா அவர் உங்களுக்கு தெய்வமா இருப்பாருங்க. அல்லேலூயா. 3ஆவதுங்க, இவர் உங்களுக்கு தெய்வமா இருக்கணும்னா, இவர் உங்களுக்கு தெய்வமா இருக்கணும்னா அவரு பேருக்கு கெட்ட பேர் வர மாதிரி நடக்கக்கூடாதுங்க. அவர் நாமத்துக்கு அவகீர்த்தி வர மாதிரி நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் உங்களுக்கு தெய்வமா இருக்க மாட்டாரு. அவர் உங்களுக்கு தெய்வமா இருக்க மாட்டார். அவர் விலைக்கு போயிடுவார். அவர் சொல்லுவார், ஐயோ இவனோடலாம் இருக்க முடியாதுப்பா, இவன் என்ன பண்றான், அடிக்கடி நம்ம பேரை இவன் நம்ம பேரை கெடுத்துக்கிட்டே இருக்கிறான், பேசுறதுல கெடுக்கிறான், நடக்கிறதுல கெடுக்கிறான், சிந்திக்கிறதுல கெடுத்துறான். அப்புறம் எப்படி இவனுக்கு நம்ம தெய்வமா இருக்க முடியும்? விட்டுருவாரு. 4ஆவது, இவர் உங்களுக்கு தெய்வமா இருக்கணும்னா இவரை தொழுது கொள்ளணும். இந்த ஆபிரகாம் பாருங்க, போன உடனே கர்த்தர் அந்த காண்பித்த தேசத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். ஈசாக்கு பாருங்க, ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். யாக்கோபு பாருங்க, ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். இவர் உங்களுக்கு தெய்வமா இருக்கணும்னா டெய்லி அவரை தொழுது கொண்டே இருங்க, அவரை ஆராதிச்சுக்கிட்டே இருங்க. ஆமென் சொல்லுங்க. இவர் உங்களுக்கு தெய்வமா இருக்கணும்னா 5ஆவது, விசுவாசித்து நடங்க. விசுவாசித்து நடங்க. நாம் தரிசித்ததினால் அல்ல, விசுவாசித்து நடக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.